டிஎன்பிஎஸ்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் 10ஆம் வகுப்பு பொது தமிழ் முதல் இயலில் இருந்து சில முக்கியமான வினா விடைகளும் அதற்கான விளக்கங்களும் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் விடை க. சச்சிதானந்தன். பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி இது. சரியான விடை பெருஞ்சித்திரனார். அலர் என்பது பூவின் எந்த நிலையை குறிக்கும்? சரியான விடை மலர்ந்த நிலை. பூவின் நிலைகள் மொத்தம் 7 இருக்குது. இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேள்விகள் கேட்பாங்க. அடுத்த கேள்வி, வாழை பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படும்? இதில் மூசு என்பது பலாப்பிஞ்சு, கருக்கல் என்பது இளநெல், குறும்பை என்பது தென்னை மற்றும் பனையின் பிஞ்சுகளை குறிக்கும், கச்சல் என்பது வாழைப்பிஞ்சை குறிக்கும். ஆன்சர் பி சரியான விடை. அடுத்த கேள்வி, உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு எது? சரியான விடை மலேசியா. அந்த மொழி தமிழ் மொழி. முதல் உலக தமிழ் மாநாடு 1966இல் மலேசியாவில் நடத்தப்பட்டது. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை தேவநேய பாவனர். கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாராபாரதி. அடுத்ததாக சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர்? சரியான விடை சண்முக சுந்தரம். இவருடைய இன்னொரு பெயர் தான் தமிழ் அழகனார். கேள்வி கேட்கும்போது எந்த பெயரும் கொடுக்கலாம், அதனால் இயற்பெயரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. துய்ப்பது என்பதன் பொருள்? சரியான விடை கற்பது. முதல் தமிழ் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? திருவள்ளுவர் என்ற முதல் தமிழ் கணினி 1983இல் உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்கிய நிறுவனம் TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ். அடுத்த கேள்வி, எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொதுவாக பல வகையான அணிகள் செய்யுள்களில் பயன்படுத்தப்படும். குறிப்பாக எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவது இணை ஒப்பு என்று அழைக்கப்படும். இதில் இலக்கணை என்பது உயிரில்லாத பொருட்களை உயிர் உள்ளது போல எழுதுவது, சொல் முரண் என்பது முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவது, முரண்படு மெய்மை என்பது படிப்பதற்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத கருத்துக்களை கூறுவது. இதிலிருந்து ஒரு கொஸ்டின் ரீசண்டாக ஆசிரியர் நியமன தேர்வில் கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக, எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்? இந்த கேள்வியும் ரீசண்டாக இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. டிஎன்பிஎஸ்சி தேர்விலையும் கேட்கப்பட்ட கேள்வி. இதற்கான விடை புதிய உரைநடை. 1981இல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. எழில் முதல்வனின் இயற்பெயர் மா. ராமலிங்கம். சில நேரங்களில் எழில் முதல்வனுக்கு பதிலாக மா. ராமலிங்கம்னு கொடுத்தும் கேள்விகள் கேட்கலாம். அடுத்ததாக, கொடுப்பது கெட்டார்க்கு இதில் பயின்று வந்துள்ள அளபடை எது? சரியான விடை இன்னிசை அளபடை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். இலக்கண குறிப்பு, ஆர் விகுதி பெற்று வந்துச்சு அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர். இங்கே பொறுத்தார் ஆர் விகுதி வந்திருக்கு, அதனால் சரியான விடை வினையால் அணையும் பெயர். அதே போல் இயர் விகுதியில் வந்துச்சு அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. பச்சை நிழல் நூலை எழுதியவர்? சரியான விடை உதயசங்கர். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம்? இதை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். அமைந்துள்ள இடம் திருச்சி அருகே உள்ள அல்லூர். பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல் எது? சரியான விடை கனிச்சாறு. இதில் தமிழிசை இயக்கம் நூல் ரா. இளங்குமரனார் எழுதியது. நாட்டுப்பற்று நூல் மு. வரதராசனார் எழுதியது. சொல்லாய்வு கட்டுரைகள் நூல் தேவநேய பாவனர் எழுதியது. விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர்? சரியான விடை ரா. இளங்குமரனார். தாவரத்தின் கிளை பிரிவுகளை வரிசைப்படுத்துக. சரியான விடை பி. தாவரத்தின் அடிப்பகுதியில் பிரியும் பெரிய பிரிவு கவை. கவையிலிருந்து பிரிவது கொம்பு, கொம்பிலிருந்து பிரிவது கொப்பு, கொப்பிலிருந்து பிரிவது கிளை, கிளையிலிருந்து பிரிவது சினை. அடுத்த கேள்வி, கேடு என்பதன் இலக்கண குறிப்பு? இது தொழிற்பெயர் தான், ஆனால் எந்த வகையான தொழிற்பெயர் அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. சரியான விடை முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இதில் கெடுத்தல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர், கெடாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர், கெடு என்பது முதநிலை தொழிற்பெயர், கேடு என்பது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்ததாக கடைசி கேள்வி, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? தமிழ் நூலாசிரியர்கள் புலவர்களோட
இயற்பெயரும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சில நேரங்களில் கேள்வி இயற்பெயரை வச்சே கேள்வி கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக அதையும் தெரிஞ்சுக்கிறணும். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். உங்களுக்கான சிறப்பு கேள்வி, விடை தெரிஞ்சவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.